வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் விட்டுக்கொடு. கதைக்குள்ள போலாமா? கோபி, கோபி, எங்கடா இருக்கிற என்று தனது தம்பி அழைத்து கொண்டே உள்ளே வந்தாள் தரணி. என்னக்கா, எங்க போயிட்டு வர இவ்வளவு காலையில என்று உள்ளிருந்து வெளியே வந்தான் கோபி. இந்தாடா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இல்ல, அதுதான் நல்லபடியா வேலை கிடைச்சிடணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிட்டு வரேன் என்று கையில் இருந்த குங்குமத்தை அவன் நெற்றியில் வைத்தாள். அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பார்த்து பூரிச்சிருப்பாங்க என்ற தன் அக்காவை பார்த்து, அக்கா, எனக்கு அம்மா வட்டம் நீ இருக்கும்போது எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியல. அன்னைக்கு அம்மா உயிர் பிரியும் போது என்ன உன் கையில புடிச்சு கொடுத்துட்டு, டே கோபி, இனிமேலும் இவ உன் அக்கா இல்லடா, அம்மா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் உனக்கு நல்ல மகனா இருக்கிறானான்னு தெரியல. ஆனா நீ எனக்கு அன்னிலிருந்து ஒரு நல்ல தாயாகிட்ட என்று கண்கள் கலங்கிய தன் தம்பியை வாரி அணைத்தாள் தரணி. சரி விடு, இன்டர்வியூக்கு போகும்போது கண்ணை கசக்கிட்டு. சரி, உங்க மாமா எங்க? நான் ஒருத்தர் இருக்கிறது இப்பயாவது ஞாபகம் வந்துதா உனக்கு என்று வெளியே வந்தார் சவுந்தர். போதுங்க. சரி, எங்க கிளம்பிட்டீங்க? இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போகலாம். ஒரே நிமிஷம், பூரி போட்டுறேன். மாவுல ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன், இருங்க என்று பரபரத்தாள் தரணி. அட கடவுளே, இன்னைக்கும் பூரி தானா? என்ன தரணி, எனக்கு தான் எண்ணெயே அவ்வளவா சேர்த்துக்க கூடாதுன்னு டாக்டர் படிச்சு படிச்சு சொன்னார் இல்ல, எதுக்கு எப்ப பாரு பூரிய செய்யற என்று சலித்து கொண்டார் சவுந்தர். என்னங்க, நம்ம கோபிக்கு பூரினா இஷ்டம், அதுதான். அதுக்கு அவனுக்கு மட்டும் தனியா செஞ்சு வையி. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா பண்ண முடியும். என்னதான் உனக்கு பூரி பிடிக்கும்னாலும் வாரத்துக்கு 4 நாள் பூரினா எப்படி என்று சேரில் அமர்ந்தார் சவுந்தர். அக்கா, எனக்கு பிடிக்கின்றதுக்காக பாவம் மாமாக்கு பிடிக்காத பூரியை எப்ப பாரு பண்ற. இனிமே பூரிலாம் வேண்டாம், மாமாக்கு பிடிச்ச இட்லி தோசைய செய், நானும் அதை சாப்பிட்றேன். என்ன மாமா, ஓகேவா என்றான் சவுந்தரை பார்த்து கண்ணடித்து கொண்டு. கோபி, வேண்டாண்டா, நான் பூரியே சாப்பிட்றேன். அப்புறம் என் தம்பிக்கு பிடிச்ச பூரிய செஞ்சு கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையான்னு உங்க அக்கா என்னை படாத படுப்படுத்திடுவா என்றான் சவுந்தர் சிரித்து கொண்டு. போதும் கிண்டல் பண்ணுது, 2 பேரும் உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் தரணி. அவள் சென்றதும், மாமா, அக்கா கிட்ட ரேகா விஷயத்த சொல்லிட்டீங்களா என்று ரகசியமாக பேசுவது போல் மெதுவாக கேட்டான் கோபி. இன்னைக்கு பேசிடுறேன். ஆமா, நீ இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவே இல்ல? மாமா, என்ன மாமா? இல்லடா கண்ணு, அப்பதான் உங்க அக்கா கிட்ட சொல்லி டக்குன்னு உன் கல்யாணத்தை நடத்த முடியும். ஏன் சொல்றேன்னா, அவ தான் பொண்ணு பார்த்து உன் கல்யாணத்தை ஏக தடபடலாம் நடத்தணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறா. இப்போ போய் நீ காதல் பண்ற அந்த பொண்ணதான் கட்டிக்க போறன்னு சொன்னா என்ன சொல்லுவாளோ? எப்படியோ பேசி சமாளிச்சு அவளை ஒத்துக்க வச்சுட்டாலும் அவ மூடு மாறுறதுக்குள்ள டக்குன்னு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்குதான் சொல்றேன் என்றார் சவுந்தர். மாமா, சூப்பர் மாமா, நீங்க எனக்கு கட்டாயம் இந்த வேலை கிடைச்சிடும். நீங்க தாராளமா விஷயத்த சொல்லலாம். ஏன்னா அக்கா ஒரு வாரமா அந்த தரகருக்கு போனை போட்டு பொண்ணுக ஜாதகம் எடுத்துட்டு வாங்க பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பயமா இருக்கு. சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்று சவுந்தர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, என்ன 2 பேரும் ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க என்று கையில் பூரியுடன் வெளியே வந்தாள் தரணி. ஒண்ணும் இல்லக்கா, சீக்கிரம் பூரிய வை, நான் கிளம்பணும் என்று பூரியை சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் கோபி. என்னங்க, எதுக்கு இப்படி இவன் பறக்கிறான்? எனக்கு ஒன்னும் புரியலையே. இன்னைக்கு இன்டர்வியூ இல்ல, அதுதான். ஆமா, இது என்ன புதுசா? அவன் ஏற்கனவே நல்ல வேலையில தான் இருக்கிறான். இப்ப அதை விட நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு இன்டர்வியூக்கு போறான். அப்படியே அந்த வேலை கிடைக்கலன்னாலும் என்ன, இப்ப உள்ள வேலை இருக்கதான் போகுது, அதுக்கு எதுக்கு இப்படி ஓடணும் என்று சந்தேகமாக கேட்டுக்கொண்டே தனது கணவரின் அருகில் அமர்ந்தாள் தரணி. தரணி, என்ன இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா என்று பூரியை சாப்பிட்டு கொண்டிருந்தார் சவுந்தர். என்னங்க, இவனுக்கு எப்படியோ இந்த வேலை கிடைச்சிடும். இனிமேலும் இவன் எந்த சாக்கும் சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் பார்த்து வச்சிட்டு இருக்கிற பொண்ணை நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன சொல்றீங்க என்றாள் ஆவலாக. தரணி, நான் என்ன சொல்றேன்னா, உன் தம்பியை கேட்காம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பொண்ணை பார்த்து வச்சுட்டு அவனை கட்டி கொடான்னா எப்படி? அவன் சின்ன பையன், அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று தயங்கினார் சவுந்தர். என் தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு நான் அக்கா இல்ல, அம்மா. சரியா? என்னை விட அவனை தெரிஞ்சவங்க யாரும் இல்ல.
சரி தரணி, எல்லா விஷயத்திலயும் பக்குவமா செய்யறவ நீ. ஆனா ஆனா என்னங்க, என் தம்பி விஷயத்துல நான் அஜாக்கிரதையா இருந்துடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரியாதா நீ உன் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கன்னு? அப்ப என்ன? சரி, நான் சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம கோபி ஆபீஸ்ல ரேகான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறா. அவளும் இவனை போலதான் ரொம்ப நல்ல பொண்ணு. தரணியின் முகம் சற்று மாறியது. இதோ பாரு, நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆனா நான் சொல்ல மாட்டேன் என்றார் சவுந்தர் தனது மனைவியை பார்த்து சற்று பயத்துடன். இல்லிங்க, சொல்லுங்க என்றாள் அமைதியாக. அதுதான் தரணி, அந்த பொண்ணு ரேகாவ கோபியும் விரும்புறான். அத உன்கிட்ட சொல்ல பயப்படுறான். நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பசங்க பாவம், ஒருத்தர் மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டாங்க. நாம தான். சரிங்க, உங்க இஷ்டம். நான் எதுவும் சொல்லல. அவன் விருப்பம் எதுவோ அப்படியே செய்யலாம். தரணி, நீ இப்படி அறகுறைய மனசோட சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். முழு மனசோட சொன்னாதான். நான் என்னங்க சொல்றது, என் தம்பி எல்லாமே என்ன கிட்ட செய்யறதால அவன் இன்னும் சின்ன குழந்தைதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் வாழ்க்கைய அவன் தேர்ந்தெடுக்கிற வயசு அவனுக்கு வந்துடுச்சுன்னு நான் யோசிக்கல என்றாள் தரணி. இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கோபி அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் பணியில் அமர்ந்தான். ரேகாவை பெண் பார்த்து ஒரு மாதத்தில் திருமணம் முடித்தனர். ரேகா வீட்டிற்கு வந்து அனைவரிடமும் மிகவும் சகஜமாக பழக ஆரம்பித்தாள். இதனால் தரணிக்கு அவள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டாலும் தனது தம்பி தன் பேச்சை கேட்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டது அவளுக்கு சற்று அதிருப்தியாக இருந்தது. அதற்கு காரணம் ரேகா தான் என்று அவள் எண்ணினாள். இதனால் ஆழ்மனதில் ரேகா மீது லேசான கோபம் இருந்து கொண்டிருந்தது. இதை கவனித்த சவுந்தர் இந்த சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வளர விடாமல் தடுக்க அவர்களை தண்ணி குடித்தனம் வைக்க ஏற்பாடு செய்தார். என்னங்க, எதுக்கு அவங்கள தண்ணி குடுத்தணும் போக சொல்றீங்க? என் தம்பியை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்களும்? என்றாள் தரணி அழுது கொண்டு. என்ன தரணி பேசுற? நான் அப்படி நினைச்சிருந்தா உங்க அம்மா இறந்த அன்னைக்கு கோபி தண்ணியா நின்னப்ப நான் நம்மளோட அவனை கூட்டிட்டு போகலான்னு சொல்லியிருப்பனா? சொல்லு என்றார் சவுந்தர். அப்ப எதுக்கு இப்ப மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? தரணி, என்னம்மா, அவனுக்கு ஆபீஸ் கொடம்பக்கத்துல, நம்ம ரேகாக்கு ஆபீஸ் மாம்பழத்துல. ஷிஃப்ட் வேற மாறி மாறி வருது ரெண்டு பேருக்கும். நைட் டியூட்டி போகணும்னா பாவம் அந்த பொண்ணு பயப்படுறா. அலண்டு போறாங்க ரெண்டு பேரும். அதுக்கு தான் சொல்றேன். அவங்க அங்கேயே மாம்பழத்துல போயிட்டா ரெண்டு பேருக்கும் பக்கம். அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு பாவம் இங்க தாம்பரத்துல இருந்து தினமும் அவங்க போயிட்டு வர முடியாதுமா. சொன்னா புரிஞ்சுக்க. நீயும் ஒரு டீச்சரா வேலை பார்க்கறவ தானே, சொல்லு என்றார் சவுந்தர். சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த தரணி, சரிங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நாளைக்கே நல்ல நாளா இருக்கு, அவங்கள தண்ணி குடுத்தனம் வச்சிடுவோம் என்றாள் அமைதியாக. ரேகாவும் கோபியும் மாம்பழத்தில் தனி வீடு பார்த்து குடியேறினர். நாட்கள் உருண்டோடியது. அன்று காலையில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த தன் கணவருக்கு காப்பி எடுத்து கொண்டு வந்த தரணி அமைதியாக அவர் அருகில் அமர்ந்தாள். என்னம்மா, என்ன டல்லா இருக்கிற? என்ன விஷயம் சொல்லு என்றார் சவுந்தர் பேப்பரை மடித்து வைத்துக் கொண்டு. ஒன்னும் இல்லைங்க, நம்ம பசங்க தனியா நம்ம போய் பார்க்கவே இல்லை. 3 மாசம் ஆகுது. அவங்களும் போன் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நாளில இருந்து 1 மாசம் நமக்கு லீவு தானே, நாம போனா ஒரு 2 நாள் அவங்க கூட இருந்துட்டு வரலாம். என்னங்க சொல்றீங்க என்றாள் தரணி. அவளது ஏக்கத்தை அறிந்த சவுந்தர், சரிம்மா போலாம் என்றார் சிரித்து கொண்டு. சரிங்க, அப்ப இப்பவே கிளம்புவோம். இப்பவே வா? எதுக்குமா, நாளைக்கு தான் போலாமே. இல்லீங்க, எனக்கு இப்பவே என் தம்பிய பார்க்கணும் போல இருக்கு என்றாள் தரணி கெஞ்சலாக. சரிம்மா போலாம், எல்லாம் எடுத்து வையி, நான் போய் காரை ரெடி பண்றேன் என்று வெளியே சென்றார் சவுந்தர். கார் ஹார்ன் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த கோபி தனது அக்காவை பார்த்து கண்ணீருடன் கட்டி அணைத்துக் கொண்டான். அக்கா, வாக்கா, எப்படி இருக்கிற? மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்னடா கோபி, சின்ன புள்ள மாதிரி. நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரேகா எங்க? நீங்க சுத்தமா அங்க வர்றதே இல்ல. எங்கக்கா, நாங்க வரணும்னு தான் நினைச்சிட்டே இருப்போம். ஆனா 2 பேருக்கும் மாத்தி மாத்தி டியூட்டி போடுறதால எங்களால லீவ் போட முடியல என்று தனது அக்காவின் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டு அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் கோபி. உள்ளே சென்ற தரணி வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு, என்னடா வீட்டை இவ்வளவு நல்லா வச்சிட்டு இருக்கீங்க, பரவாயில்லையே என்று பூரித்தாள். கோபி சிரித்து கொண்டே,
2 பேரும் உட்காருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்று சூடான ஃபில்டர் காப்பியும் வாழைக்காய் பஜ்ஜியும் எடுத்து வந்தான். அக்கா, டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க காப்பியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம். எல்லாம் நம்ம மாமாக்கு பிடிச்ச சாப்பாடு தான் என்றான் கோபி சௌந்தரை பார்த்து சிரித்து கொண்டு. அப்பாடா, நீயாவது எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வச்சிருக்கிறியேப்பா, ரொம்ப சந்தோஷம் என்றார் சௌந்தர் சிரித்து கொண்டு. என்ன கோபி, நீயா சமைக்கிற? ஆமா, ரேகா எங்க என்றால் உள்ளே எட்டி பார்த்து கொண்டு. இல்லக்கா, அவன் நைட் டியூட்டிக்கு போயிட்டு காலையில தான் வந்தா, தூங்கிட்டு இருக்கிறா. எனக்கு டே டியூட்டி, நான் சாயங்காலம் தான் வந்தேன், அதுதான் என்று உள்ளே சென்று கிச்சனில் வேலைகள் பார்க்க ஆரம்பித்த தனது தம்பியிடம், நீ போடா, நான் பாத்துக்கிறேன் என்றாள் தரணி. அக்கா, இதோ பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த கிச்சன் பக்கமே வரக்கூடாது, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். போதுங்கா, நீ எனக்காக செஞ்சது, இனிமே நான் உன்னை உட்கார வச்சு செய்யணும். நீ போய் ரெஸ்ட் எடு, இதோ ஒரே நிமிஷம் வந்துடுறேன் என்று தனது அக்காவை இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் கோபி. அவனை ஆச்சரியமாக பார்த்த தரணி, பாருங்க, என் தம்பி பச்சை புள்ள, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் இன்னைக்கு எவ்வளவு வேலை பாக்குறான், சமைக்கிறான், வீட்டை துடைக்கிறான், என்னென்ன வேலை பாக்குறான், பார்க்கவே கொடுமையா இருக்கு. அவ என்னதான் பண்ணுவா? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாளா என்றான் கோபத்துடன். ஏய் தரணி, எதுக்கு அப்படிலாம் பேசுற? அவங்களுக்குள்ள அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நாம எதுக்கு அவங்களுக்கு இடையில போயிட்டு என்று கூறிக்கொண்டு இருக்கும் போதே கோபி டிஃபனுடன் வெளியே வந்தான். வாங்க அக்கா, வாங்க மாமா, டிஃபன் சாப்பிடலாம் என்று இருவருக்கும் உணவு பரிமாறினான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த தரணி அவன் சமைத்த உணவுகளை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். தூங்கி எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி வெளியே வந்த ரேகா இருவரையும் பார்த்து சிரித்த முகத்துடன் வரவேற்றாள். அவர்களிடம் சற்று நேரம் பேசிவிட்டு நலம் விசாரித்துவிட்டு பிறகு கோபியிடம், என்னங்க, நான் கிளம்புறேன் என்று கூறினாள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, டிஃபன் வச்சிருக்கிறேன், சாப்பிடு. நான் காலையில சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு போறேன், நீ துணியை மிஷின்ல போட்டுடு, நான் வந்து காய போட்டுக்கிறேன், சாமான்லாம் தேய்க்காத, நான் பாத்துக்கிறேன் என்று கூறி அனுப்பினான் கோபி. இதையெல்லாம் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த தரணிக்கு மனதில் எரிச்சல் குமுறியது. 2 நாட்கள் சென்றது. அன்று தனது கணவரிடம் கோபமாக வந்து அமர்ந்த தரணி, என்னங்க, கிளம்புங்க, வாங்க போலாம் என்றால் முகத்தை என்று வைத்து கொண்டு. என்னம்மா, 1 வாரம் இருக்க போறேன்னு சொன்ன, 2 நாள்லயே கிளம்பலான்னு சொல்ற, என்ன ஆச்சு என்றான் ஆச்சரியமாக. என்னங்க, எனக்கு இங்க நடக்கிறது ஒன்னும் பிடிக்கல. என்ன பிடிக்கல? பின்ன என்னங்க, அவ என்னவோ நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்குறா, இவன் என்னவோ காலையில எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போறதும் சாயங்காலம் வந்து வேலை பாக்குறதும், இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவ என்னவோ நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து உம்முன்னு இருக்கிறா. காலையில வந்ததும் ரூமுக்குள்ள போறா, அப்புறம் சாப்பிடும் போதுதான் வெளியில வரா, அப்ப என்னவோ பேருக்கு நம்ம கிட்ட பேசுறா, அப்புறம் திரும்ப ரூமுக்குள்ள ஓடி போயிடுறா, திரும்ப வேலைக்கு போகும்போதுதான் வெளில வரா. என்னங்க இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்னவோ நல்ல பொண்ணா இருப்பான்னு பார்த்தா ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாதான் இருக்கிறா. இதுக்குதான் சொன்னேன், இதுவே நான் பார்த்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி மரியாதை இல்லாம இருப்பாளா என்றாள் தரணி கண்களை கசக்கி கொண்டு. தரணி, நீ படிச்சவ, நீயே இப்படி பேசலாமா? நீ எதுக்கு அவளே வந்து பேசணும்னு நினைக்கிற? ஏன், நீ போய் அவகிட்ட பேசு, அவ உன்னை விட சின்ன பொண்ணு தானே. இதுவே அவ உன் பொண்ணா இருந்திருந்தா நீ போய் பேச மாட்டியா சொல்லு? அப்போ இப்படிதான் அவகிட்ட மரியாதை எதிர்பார்ப்பியா? பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ, நீதான் போய் கேளு. நாம ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கறத அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கலாம் இல்லையா என்றார் சௌந்தர். தரணி அமைதியாக வெளியே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அக்கா, என்னக்கா, எதுக்கு டல்லா இருக்கிற என்று அவளிடம் வந்து அமர்ந்து கொண்டான் கோபி. கோபி, என்னண்ணா இது, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரேகா ஏன் டல்லாவே இருக்கிறா? கல்யாணம் ஆன புதுசுல நல்லா தானே இருந்தா, நீயும் அவளுக்கு ஒரு வேலையும் வைக்கிறது இல்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற. அவ என்னடானா வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட முகம் கொடுத்து கூட சரியா பேச மாட்டேன்றா. என்னடா இதெல்லாம்? அக்கா, இப்ப நான் பண்ற வேலையை பார்த்துட்டு மட்டும் நீ முடிவு பண்ணாத. அடுத்த வாரம் எனக்கு நைட் டியூட்டி, அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். அப்ப அவ தான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போவா. நாங்க இப்படிதான் மாத்தி மாத்தி எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வேலைங்களை பகிர்ந்து செஞ்சுக்குவோம். இதுவும் வேலை, இது ஏன் வேலைன்னு நாங்க பாக்குறது இல்ல. அவளும் வேலைக்கு போறா, நானும் வேலைக்கு போறேன், அதனால நாங்க எங்களால முடிஞ்ச வேலைங்களை செஞ்சுக்குவோம். இது யார் வீடு? நம்ம வீடு தானே, இதுல யார் வேலை செஞ்சா என்ன?
சரிடா, ஆனா அவ எதுக்கு உம்முன்னு இருக்கிறா? அக்கா, அவ 2 மாசம் முன்ன கன்சீவ் ஆனா. அப்படியாடா? எங்க கிட்ட சொல்லவே இல்ல. அக்கா, இரு, நாங்க அந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தோம். அவ தான் சொன்னா, ஏங்க அவசரப்பட்டு நீங்க போன்ல சொல்லாதீங்க, நேர்ல போய் இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லணும். அப்பதான் உங்க அக்காக்கு என் மேல இருக்கிற கோவம் சரியாகும். அவங்க சந்தோஷத்துல என்ன கட்டி பிடிப்பாங்க, அதை நான் அனுபவிக்கணும்னு. நமக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய உங்க அக்கா கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லணும். பாவம், உங்க அக்காக்கு குழந்தை இல்லாத குறைய அவங்க இந்த குழந்தைய வளர்த்து தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் ரொம்ப சந்தோஷமா சரி அடுத்த வாரம் போலான்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு ஆபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த ரேகா மேல ஒரு கார் இடிச்சதுல அவ கீழே விழுந்துட்டா. அந்த அதிர்ச்சியில அபாஷன் ஆகிடுச்சு. அன்னிலிருந்து அவ ரொம்ப வீக் ஆகிட்டா. இப்பதான் ஒரு வாரமா வேலைக்கு போறா. உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது, இன்னும் குழந்தை உண்டாகலையான்னு நீங்க ஏதாவது அவளை கேட்டுட போறீங்கன்னு அவ கில்ட்டியா ஃபீல் பண்றா. அதனாலதான் உன்கிட்ட பேசவும் தயங்குறா என்றான் கோபி வேதனையாக. கண்களை துடைத்து கொண்டு உள்ளே ஓடினாள் தரணி. அவளை பார்த்ததும் ரேகா அமைதியாக கட்டில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். அண்ணி வாங்க, அண்ணி வாங்க என்று பரபரப்பாக கீழே இறங்கினாள். ஓடிச் சென்று அவளை வாரி அணைத்த தரணி, செல்லம், என்னடா? நான் உன்னை ஏதாவது சொல்லிடுவேன்னு பயப்படுறியா? அப்படின்னா நான் குழந்தையே பெத்துக்காம இருக்கிறனே, அதுக்கு என்ன சொல்றது? அண்ணி, செல்லம், நீயும் என் தம்பியும் எனக்கு குழந்தைங்க தான்டா. உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நான் பேசுவேனா சொல்லுங்க? அவன் கல்யாண விஷயத்துல என் பேச்ச கேட்கலையேன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன், அவ்வளவுதான். வேற ஒன்னும் இல்ல. இதோ பாரு, இப்ப என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. இதுக்குள்ள எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும், அதை நானே வளர்ப்பேன். நான் வேண்டிக்கிட்ட ஆத்தா என்னை கைவிட மாட்டா பாரு. இன்னும் 1 மாசத்திலேயே நீயே எனக்கு போன் போட்டு அந்த நல்ல விஷயத்த சொல்லுவ என்றாள் தரணி சிரித்து கொண்டு. அண்ணி என்று அவளை கட்டி அணைத்தாள் ரேகா. அவ்வளவுதான், ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கொருத்தர் உம்முன்னு ஆளுக்கொன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்தா இப்படிதான் வீணா சந்தேகம் சண்டெல்லாம் வரும். மத்தவங்க தான் இறங்கி வந்து நம்ம கிட்ட பேசணும்னு இருக்காம நாம இறங்கி போய் பேசுறதுல தப்பே இல்லை. ஈகோ இல்லாத மனசு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் என்றார் சவுந்தர். 1 வருடத்தில் ரேகா அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க அனைவரும் மகிழ்ந்தனர். இத்துடன் விட்டுக்கொடு கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.